ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவன் செத்துட்டான்டா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமேசிங் மூலங்க எஸ்எம்ஏயோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மட்டும் நம்மளுக்கு 2 டாஸ்க் இருக்க போகுது கைஸ். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும். டாஸ்க் 2 வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஹவுஸை கட்ட போகிறோம். இந்த 2 டாஸ்க்குமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு டைமண்ட் ஆர்மர் கிராஃப்ட் பண்ணலாம் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைன் இருக்கும். ஸோ இந்த மைனை வந்து ஆல்ரெடி தோண்டி தான் அங்கே தேவையான டூல்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மைனிங்கே நம்ம வந்து ஒரு -58 இல்லை -56 போனால் நம்மளுக்கு வந்து டைமண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் மைனிங் பண்ணிட்டு -2 வரைக்கும் வந்துட்டேன். -58 இல்லை 6 வரைக்கும் போனால் நம்மளுக்கு வந்து டைமண்ட் கிடைக்கிற லெவலே அந்த சைடு தான். ஸோ அதனால் வந்து நான் அந்த லெவலுக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். மைனிங் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைன் ஷாஃப்ட் கிடச்சி. ஸோ அப்படியே வந்து கீழே தான் மைன் பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு மைன் ஷாஃப்ட் கிடச்சிச்சு. இதில் ஏதோ வந்து நம்மளுக்கு லூட் கிடைக்கும்னு நானும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கைஸ். நான் வந்து டைமண்ட்ஸு இல்லை வந்து லூட் ஏதோ கிடச்சா மட்டும் நான் வந்து காட்டுறேன் கைஸ். இதெல்லாம் ஃபுல் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கைஸ் ரொம்ப நாள் தேனதுக்கப்புறம் இதுதான் என் டைமண்ட் ஃபஸ்ட் டைம் கிடச்சி. ஸோ நானும் மைண்ட் பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு அச்சீவ்மெண்ட் வரலன்னு கேட்டிங்கன்னா, என் டீம்மேட் வச்சிருந்தாரு, அவர் வந்து கொடுத்தாரு, நான் தெரியாமல் வாங்கிட்டேன். அதனால் அச்சீவ்மெண்ட் அங்கேயே போயிடுச்சு. அது இல்லாமல் கவர் அப் டைமண்ட்ஸும் போயிடுச்சு அதுலேயே. கைஸ் திரும்பி நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 4 டைமண்ட்ஸ் அங்கே இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 5 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு ஃபுல் ஆர்மர் செய்கிறதுக்கு 24 டைமண்ட்ஸ் வேணும். ஆனால் நம்மள்ட்ட 5 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரிப் மைனிங்கே போகலான்னு நான் வந்து என் ரூட்டை தேடிக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கரெக்டாக என் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நம்மள்ட்ட 5 டைமண்ட்ஸ் தான் வேறு எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டு போகலாம் கைஸ். இது ஃபுல் மைன் பண்ணுறத நான் வந்து ஃபுல்லாக டைமிங்கில் தான் போகுது. சரி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து எப்படியோ டைமண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமண்ட் ஆர்மர் நம்மளுக்கு செய்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து டைமண்ட்ஸ் இருக்குது. பட் டூல்ஸ்லாம் செய்ய முடியாது. ஏன்னா டைமண்ட்ஸ் அவ்வளோதான் எடுக்கல. 24 தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 22 தான் இருக்குதுன்னு நம்ம டீம்மேட்ஸ்லேருந்து 2 கடன் வாங்கிக்கிட்டேன். கடன்லாம் வாங்கலை, அங்கே எங்கேயோ செஸ்ல இருந்துச்சு, அதனால எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டைமண்ட் ஆர்மருக்கு மாறிடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் எடுத்தாச்சு. ஸோ எடுத்தோடனே செஸ் பிளேட்லேயே ஆரம்பிக்கலான்னு பார்த்தா தெரியாமல் ஹெல்மெட்டை போட்டேன். சரி பரவாயில்லன்னு நானும் வந்து டக்கு நம்மளுக்கு தேவையான டூல்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ செகண்ட் வந்து நம்ம செஸ் பிளேட் தான் செஞ்சோம். அப்புறம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸு. பார்த்தாங்கன்னா ஃபுல்லாகவே செய்யாமல் நான் அரைகுறையாக செஞ்சுட்டு போகிறேன். பார்த்தா இன்வென்ட்ரியில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ தேவையில்லாத பிளாக்ஸ்லாம் தூக்கி போட்டு அப்புறம் நம்மளை வந்து லெகின்ஸ் செஞ்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ் செஞ்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து செஞ்ச ஃபுல் டைமண்ட் ஆர்மர் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஏன் அச்சீவ்மெண்ட் வரலாம் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன்ல, என் டீம்மேட்ஸ் இதை வரைக்காச்சு. ஸோ வந்து டாஸ்க் நம்பர் 1 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் 2 வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கும் ஒரு ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். அது இல்லாமல் இங்கே கட்ட போகிறதில்ல, நம்ம வந்து வேறு கோஆர்டினேட்ஸில் தான் கட்ட போகிறோம். சரி வாங்க கைஸ், அந்த இடத்த போய் நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். இந்த கோஆர்டினேட்ஸில் தான் நம்ம வீடு வரப்போகுது கைஸ். ஸோ கைஸ் எப்படியா நான் வந்து என் வீடு கட்டி முடிச்சாச்சு. நான் ஏன் வந்து காட்டலான்னு பார்த்தீங்கன்னா, அது நான் வெளியே போயிட்டு வந்து கட்டினதுனால எனக்கு சலுப்பாகி போச்சு. அதனால் நான் வந்து கிளிப்ஸ்லாம் டே பண்ணிட்டேன். ஸோ தான் என் வந்து வீடு எவ்வளோ கேவலமாக கட்ட முடியுதோ அவ்வளோ கட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்டீரியர் பார்த்துருவோம். எதுவுமே போல, சும்மா பெட்டு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்படிக்கு நம்மளுக்கு போதும். இந்த வீடியோக்காக தான் இந்த வீடியோ நான் கட்டினேன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு. ஸோ இந்த ஏரியா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரீஸ் வச்சதுனால ஏதோ கரெக்டாகுது. ஸோ அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். அது இல்லாமல் எபிசோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மர் ஃபுல்லாக மேக்ஸ் அவுட் பண்ண போகிறோம். என்ன என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குதோ அது ஃபுல்லாகவே நம்ம போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எவ்வளோ எபிசோட் 2 வரப்போகுதுன்னு தெரிய போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, see you in next video.